அதுவே அந்த 5 வருஷம் கிட்ட தான் வந்தேன். வந்துட்டு மேரேஜுக்கோசரம் போய் பார்த்தோம். அப்போ கல்யாண காலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் சுதாகர். பேசும்போது ஒரு ஒரு வாட்டியும் சண்டை தான் வரும். எனக்கு என்ன படிக்க வைக்க முடியும்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அவ பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல, இங்கே வந்துருச்சுல. வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனை மற்றும் நகைச்சுவை நோக்கத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும். நான் வந்து 5 வருஷமா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால மேரேஜ் வந்து எனக்கு சீக்கிரம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் வந்து 30 வயசுல தான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துபாயில் 5 வருஷம் கிட்ட தான் வந்தேன். வந்துட்டு மேரேஜுக்கோசரம் போய் பார்த்தோம். அப்போ கல்யாண காலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் சுதாகர். ஃபர்ஸ்ட் இயர் அவங்க படிக்கும்போது தான் நாங்கள் அவங்களை பார்த்தது. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஒரு 2 இயர் டைம் வேணும். என்ன இது? நான் 1 இயர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் 1 இயர் டைம் கொடுத்தேன். அந்த 1 இயரில் வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிச்சயதார்த்தமாக ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் பொண்ணுல வெளியே போகிறது பேசுறது எல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ பேசும்போது ஒரு ஒரு வாட்டியும் சண்டை தான் வரும். எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது எனக்கு அவளை பிடிச்சது காரணமே வந்து எனக்கு முன்னாடி அவள் பேசுவாள். அவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அவ எனக்கு கடக்கவே மாட்டான் வச்சு. வீட்டில் எல்லாருமே எனக்கு பயப்படுவாங்க. பயந்தானா ஏய் இவன் வந்துட்டானா கம்னு இருங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் என்கிட்டயே தைரியமாக பேசணும் அவள். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி தேவை. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. என்னை படிக்க வைக்க முடியும்னா சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அவள் பேசும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல, இங்கே வந்துருச்சுல. மணி சார் படத்துல ஹீரோயின் மாதிரி இருக்கே, சொல்லுங்க. நான் என்னோட ஃபோன் நான் அவகிட்ட நம்பர் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட நம்பர் வாங்க. ஆனா நம்ம மேலேயும் ஒரு உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கேள்வி கேட்டா, உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க. அப்படி கேளு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். இது மாதிரி பீடா போடுவேன். வெளியூரில் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். அப்போ இவங்க ஃபோன் பண்ணியிருந்தேன், உங்ககிட்ட 2 எக்ஸ்கியூஸ் பண்ணோம் அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று வந்து உங்களோட ஃபுல் பாடி சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் என்ன கேட்ட மாதிரி நான் அவளை அந்த இடத்துல நான் கேட்டிருந்தேனா மேடம்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. எங்களுக்கும் கருப்பு இருக்குல்ல மேடம். வந்து நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. குழந்தை பெற்றுக்கலன்னா பிரச்சனை இல்லை, அது கூட நம்ம பேசலாம்னு வச்சுக்கலாம். உடம்புல உள்ள சர்டிஃபிகேட் கேட்டும் போது தான் எனக்கு கோவம் வந்து நான் வீட்டில் வந்து சொன்னேன், அம்மா இந்த மாதிரிலாம் பேச. அப்புறம் என்ன இது? அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் ஆச்சு, கல்யாணமும் ஆச்சு மேடம். நைட்டு கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சொல்றான், நான் உனக்கு லவ் பண்றேன்னு மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் போய் எங்க வீட்டில் கட்டாயப்படுத்தினாங்க. அதனால தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன். கூட எனக்கு வாழவே பிடிக்கல, அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எத்தனை பொண்ணு அத்தனை பொண்ணு வந்து காலில் வந்துச்சு. அவளும் விட்டு படுகுழியில போய் விட்ட பையா, படுகுழியில நான் ஏற்கனவே சொன்னல குழந்தை பெற்றுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒன்றுனா சொல்ல ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் எனக்குள்ள இருந்த வெறுப்பு அதிகமாகி நானே திட்ட ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. என்னடி இப்படி சொல்ற, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ படிக்கிறதுக்கு நான் எத்தனை டிஸ்டம் பண்ண போறதில்ல. இல்லை இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னடி சொல்ற? அவன் என்ன பண்ண, ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்து ஃபோன் போட்டேன். ரிங் ஆகிட்டு இருக்கும்போது பிடிங்க கட் பண்ணி தூக்கி போட்டேன். நான் விளையாட்டு தான் பேசினேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிட்டேன். சரி நானும் இது பெருசாக எடுத்துல. மறுநாள் காலைல சொல்லிட்டேன், இந்த ஒரு வாடி தான் நான் கொடுப்பேன், இனிமே உனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது, நீ வந்து என்கிட்ட வரக்கூடாது, நீ வந்து மேலே போடுனா. அதே மாதிரி படுத்தேன் மேடம். அவள் கட்டிலேயே நான் கீழேயும் படுத்திருந்தேன் மேடம். கண்ணு வேர்க்குது. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சிரிச்சு பேசினாலும் சைக்கிள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓடி உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்காந்துட்டேன் மேடம். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. என் பொண்ணு ஒரே வார்த்தை என்ன சொல்லிச்சுன்னா, அவருடைய வந்து ஆக்டிவ்லாம் சரியில்லை, ரொம்ப சந்தேகப்படுறாரு, காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் ஃபோனை நோண்டி பார்க்குறது.
நான் சொல்கிறேன் மேடம் பேசி. ஃப்ரெண்டு கிட்ட யாருன்னா ஃபோன் பேசினா ஏன் பிஸின்னு வந்து ஃபோனு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ஃபோனை வீட்டுக்கு வந்தோடனே ஃபோனை எடுத்து செக் பண்ணுறது. அந்த பொண்ணுக்கு ஃபோன் வந்ததுன்னா ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அந்த ஃபோன் வந்து இவர் ஃபோனுக்கு போகுமா. எப்படி 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 அது மாதிரி அந்த ஃபோனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படிமா மேடம் போவோம்? எதுக்கு இத்தனை எப்படி? கால் ஃபார்வர்ட் போட்டிருப்பீங்க. என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒரு சைக்கோ மென்டல் மாதிரி இருக்காருங்க. இவளை விட்டு 2 நாள் வெளியூர்ல நிம்மதியா இருக்க முடியுதா? எப்ப பாரு பிரச்சனை. இதை பார்த்து சைக்கோ மென்டல் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி எல்லாரும் முடியும் என்னால இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே 1 வருஷம் எனக்கு டைம் வேணும் குழந்தைக்கெல்லாம். என்னடி இது? நான் படிச்சிட்டு இருக்கேன், நீங்க டைம் கொடுக்கறதா இருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கடவுளே, உன்னை பெத்தெடுக்கவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும்? ஏம்மா படிக்கும்போது கல்யாணம் பண்ண? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்குது. இவங்க கிட்ட நான் கேட்டேன், என்ன நீங்க படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு 1 வருஷம் எனக்கு கொடுத்தாதான் நான் ஒத்துப்பேன். நியாயமான விஷயம் தானே? அவங்களும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனா கல்யாணம் நான் அடுத்த நாள்ல இருந்து எனக்கு ஒரே டார்ச்சல். இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. அம்மாவை நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு இவளே என்கிட்ட வரமாட்றா, நானே தான் போக வேண்டியதா இருக்கு. அவங்க எது சொன்னாலும் மாமியார் சிரிப்பாங்க. புள்ளனா அப்படிதான், அவன் 10 பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான், என் புள்ள என்ன அப்படியா இருக்கான்? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஒரு விஷயம் மட்டும் சொல்லு ஸ்ரீதேவி, எனக்கு அவங்க உங்களை வந்து பார்த்தாங்க கரெக்டா? அடுத்த நாள் என்ன பண்ணீங்க நீங்க? அதுக்கு அடுத்த நாளே இவரை கூப்பிட்டு எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே, கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க? இவங்க என்ன சொன்னாரு, உன் இஷ்டப்படி சொல்லு நான் மாத்திக்கிறேன், உன்னை என்னால விட முடியாதுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் நீங்க ஒல்லியாவுங்க, அப்புறம் இந்த 2 கண்டிஷனை சொன்னேன். நீங்க வெள்ளை நான் கருப்பு, அதானே பிரச்சனை. நான் வெள்ளையா மாறி காட்டுறேன். எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாரு, ஆனா எதையுமே பண்ணல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரிம்மா, நீ அவரோட வெளியே போக ஆரம்பிச்சியா? பீச்சுக்கு போயிருக்கா, சினிமாக்கு போயிரு. எதுக்கு? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் ரொம்ப குடிகாரனோ, டெய்லி குடிப்பாரா? அடிக்கடி குடிப்பாரு. நான் அவர் கூட ஒழுங்கா இல்லைன்னா உடனே போய் குடிச்சிட்டு வந்து அவதான் காரணம் அப்படின்னு சொல்லி சண்டை வலிப்பாரு. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. போட்டு உடைப்பாரு. என்ன நைட்டெல்லாம் தூங்க விடாம என் மூஞ்ச பாரு, உனக்கு என்ன தூக்கம் இருக்கு, நான் இங்க தூங்காம உக்காந்துட்டு இருக்கேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பேசிக்கா உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்க வளர்ந்து வந்த சூழல் வேற, அவ கேரக்டர் வேற, உங்க கேரக்டர் வேற. பழைய காமெடி பழசு. போயிருங்க கல்யாணம் பண்றீங்கன்னா உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது? என் புருஷன் வந்து என்ன படிக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் பண்ண கூடாது, ஃப்ரீயா இருக்கணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அப்ப நீ உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவர் என்ன நினைச்சிருப்பாரு? அவருக்கு 30 இயர்ஸ் ஆச்சு. அவர் ஒரு கல்யாணம் பண்ணறதுக்கு காத்துட்டு இருக்காரு. கரெக்ட்? ஏன்னா இது வாலிப வயசு. திருமணத்துல விருப்பம் இல்ல, ஈடுபாடு இல்ல. ஆனா அவர் அவ்வளவு ஈடுபாடோட நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் எல்லாத்தையுமே சொல்றேன். இது கல்யாணம் பண்ண அம்மாக்கோ வந்துருச்சு. இவகிட்ட நான் போயிட்டு ஜாலியா நீ பேசலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி பேசுவான். ஏய் ஓ அப்படின்ற மாதிரி, நான் நாயை விரட்டுற மாதிரி இருக்கும். அது வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. பிடிக்கலையாமா அவரை? டெய்லி நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு பேசக்கூடாது. இருந்தா. ஸ்ரீதேவி உனக்கு பிடிக்கலையா அவரை? உனக்கு இங்கதான் தெரியாது, குறுக்க பேசுற. நீ என்கிட்ட பேசுறதே எப்படி பேசுற தெரியுமா? இப்படிதான் பேசுற. ஒரு சிரிப்பு. கேரக்டரே ரஃப் அண்ட் டைப் தான். அதுதான் பிரச்சனை. சாரிப்பா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? பார்வையே அப்படிதான். என்ன டாக்டர் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா, அது கூட நீங்களே இங்க இருந்து டாக்டர் சர்டிபிகேட் கேட்டா. ஆமா மேம், துபாய்ல இருக்காரு. அவரை பார்த்தா பக்கா குடிகார மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்ல அதுக்கு இல்லப்பா, சைக்கோவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் கேட்டால ஒரு நாள். இவங்க கிட்டே சொல்லு, அவங்க நான் எல்லாமே பிராங்கா தான் மேம் பேசிட்டு இருந்தேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. சரி, இப்ப அவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டா என்ன வேணாலும் கேட்கட்டும், செக் பண்ணிக்கோங்க. அத பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா? இப்படி எல்லாம் பேசினா வாழவே முடியாது. உன்னோட பேச்சு வார்த்தையே சரி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. நான் பிராங்க்
அடிச்ச பொண்ணுங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சு பேசணும் நல்லா கிடையாதுமா. இதெல்லாம் வந்து ஸ்டைல நினைச்சுக்காதே. மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. எனக்கு அவர் பார்த்தாவே பிடிக்கல. இல்லன்னா வேஸ்ட்மா. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. படிப்பு வந்து எவ்வளவு தூரம் படிப்பு அறிவு இருக்கோ அவ்வளவு தூரம் பணிவு வேணும். பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது ஒருத்தரை பார்த்து நீ சர்டிபிகேட் கூட கேட்கலாமா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா ஏமா கல்யாணம் பண்றீங்க? அங்கே வெறுசல் வேண்டாச்சு. சரி, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிற, நீ கருப்பா இருக்க, நீ குண்டா இருக்கன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீ ரொம்ப பேசுற, நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பு உனக்கு. அப்படியெல்லாம் இல்லம்மா. ஆமா, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓவர் ஸ்மார்ட்னு நினைப்பு. நீ ஸ்மார்ட்டே கிடையாது. இல்ல மாமா, நான் அப்படியெல்லாம் ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிற, அவ்வளவுதான். What nonsense you are talking about me? நீங்க கட்டாயப்படுத்தினால தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களோட சுயநலத்துக்காக ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்னங்க, உங்க பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. பிடிக்கிற பொண்ணு அவளுக்கு பிடிக்கல, வயசு வித்தியாசம் எல்லாம் சொல்றா. ஆனா அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினாங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணோம். அந்த பையனோட வாழ்க்கை போச்சுல, அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. இந்த சாய்ஸ் தாங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. டைம் கொடுங்க, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதுதான் மேம் சொல்றேன், சத்தியமா செட் ஆகாது மேம். அப்ப யாரு கூட உனக்கு செட் ஆகும்? யார் கூடவே வேண்டாம், நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்றேன். இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. தம்பி பேசுறியா? இல்லை மேடம், அவகிட்ட நான் தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசினா போதும் மேடம். இல்ல மேம், எனக்கு பேசவே இஷ்டம் இல்ல. தம்பி அவ உன்னை மதிக்கவே இல்லை தம்பி. விட்டுரு தெரியும் மேடம், எனக்கு வேண்டாம், விட்டுரு. லவ் பேர்ட்ஸ் அத்துட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ் பிரயோஜனமே இல்ல. பேர் பச்சை குத்தி வச்சிருக்கேன் மேடம். கொஞ்சம் அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்றேன் மேடம். கொஞ்சம் கூட ஏன் புரிய மாட்டேன்னு தான் தெரியல எனக்கு. ஐயோ சாமி, வேற நல்ல லைஃப மிஸ் பண்ணாதேம்மா. அவங்க அப்பா அம்மா மாதிரி உன்னை பாத்துப்பாங்க. இல்ல மேம். என்னது கருமா திமிரு பிடிச்சது. அவள உண்மையில அந்த காதல் அவளுக்கு இல்லப்பா. என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில. என் முடிவு இதுதான். சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்கம்மா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க சார். நான் இங்க மனசு வருத்தத்துக்கு உனக்கு சிரிப்புண்டா வருதா? போறாங்க எந்திரிச்சு. சரி, இப்போ இது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஒரு விஷயம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. உங்க கூட வந்து வாழ மாட்டா தம்பி. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பாருங்க, உடனே போய் தண்ணி அடிக்கிறது, இன்னும் நேர ஷாப்புக்கா? கடைக்காரண்ண ஒரு லவ் ஃபெயிலியர் மருந்து கொடுங்க தம்பி. ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிங்க. அவன் நினைக்கணும், ஐயோ இந்த புருஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு. சரியா? சரி மேடம், கிளம்புங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.